இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. உம் வாசல்களில் துதியோடும், உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், உம் வாசல்களில் துதியோடும், உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் உம்மை துதித்திடவே பிரவேசித்திட்டோம். உம் நாமத்தை ஒருமித்துமே உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் எக்காலமகா ஆரவாரத்து முழக்கத்தின் முன், இஸ்ரவேலின் எக்காலமகா ஆரவாரத்து முழக்கத்தின் முன், எரிகோவின் அலங்கம் விழுந்தது போல் இப்போ சத்ருவின் கோட்டைகளை இடித்து தகர்த்திடுவோம், இடித்து தகர்த்திடுவோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள், எதை குறித்தும் கவலைப்படாமல் கவலை இல்லாமல் எல்லா விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் ஏறெடுங்கள். ஹல்லேலூயா. என்று ஸ்தோத்திர ஜெப வேண்டுதலோடு இப்போதெல்லாம் புத்திக்கும் மேலான உம் சமாதானம் நீந்திடுமே, உம் சமாதானம் நீந்திடுமே, உம் சமாதானம் நீந்திடுமே, உம் சமாதானம் எனக்கு ஈந்திடும் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஆசாரியர் லேவியர் ஒருமித்தும்மை ஏக சத்தமாய் துதித்து பாடவே, ஆசாரியர் லேவியர் ஒருமித்தும்மை ஏக சத்தமாய் துதித்து பாடவே. ஆலயம் மகிமையால் நிரம்பினது போல ஆலயமாம் எம்மை புவி காண உம் மகிமையால் நிரப்பிடுமே, உம் மகிமையால் நிரப்பிடுமே. ஜெபமா சொல்லுவோமா? உம் மகிமையால் நிரப்பிடுமே, உம் மகிமையால் நிரப்பிடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. உம் கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன் குறித்தீ, உம் கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன் குறித்தீ. எம் சுதந்திரத்தின் அச்சாரமாக எம்மை மீட்கவே முத்தரித்தீரே. உம் ஆவியானவரா, உம் ஆவியானவரா, உம்
இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்குகள் பல தந்து நம்மை அழைத்து வந்தார். ஒரு தந்தை போல நம்மை தூக்கி சுமந்து இந்த நாளை காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தர். ஆமென். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓஹோ, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. ஆசையா சொல்றீங்களா? நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி சந்தோஷத்தோட சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், கைகளை உயர்த்தி ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, Yes, Lord. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரம். நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்துகிறீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி. பயப்படாதே, பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் ஹல்லேலூயா. செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி. சிறையிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை
சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை என்னை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் வாதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் வாதில்களை இடிக்க பாட செய்தீர், பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எனக்காக யுத்தம் செய்தீர் ஆண்டவரே. அதனால் இன்றைக்கு நான் பாடுகிறேன். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் புயம் கொண்டு ஆண்டவரே. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்கள் சொந்தமா இருக்கிறீரப்பா. எதிர்காலம் இல்லாமல் ஆண்டவரே ஏங்கி நின்ற வேளைகளில் காலத்தை படைத்த தேவன் எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்படாதபடி எங்களை உயர்த்தி வைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவர் செய்த காரியங்களை, கடந்த நாட்களில் நம் வாழ்க்கையில் செய்த காரியங்களை, நமக்காக யுத்தம் செய்த நாட்களை நினைத்து ஆண்டவரை விடுதலையாக வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே என்று சொல்லி ஆண்டவரே, பயப்படாதே நான் உனக்கு முன்பாக செல்கிறேன் என்று சொல்லி எங்களை நடத்தி வந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை பகைத்தவர்கள், எங்களுக்கு விரோதமாக செய்த நாட்களிலே தகப்பனே, எங்களுக்கு விரோதமாக எழும்பின நாட்களிலே ஆண்டவரே ஓங்கிய புயம் கொண்டு பலத்த கரத்தை கொண்டு எங்களுக்காக யுத்தம் செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பாட வைத்தீரே நன்றி. இந்த நாளில் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து உம்மை துதிக்க வைத்தீரே நன்றி ஆண்டவரே. மடிந்து போகாமல் அப்பா எங்கள் ஜீவனை காத்தீரே நன்றி அப்பா. எல்லா எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீரே, இடித்தீரே நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, நன்றி தகப்பனே. நாங்கள் உம்மையே வாஞ்சிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாஞ்சை, ஏக்கம், விருப்பம் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல இந்த நாளிலே உங்கள் ஆத்துமா ஆண்டவரை வாஞ்சிக்கிறதா? அவர் சமூகத்தை வாஞ்சிக்கிறதா? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தஞ்சம், அடைக்கலமாய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த நாக்குமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த நாக்குமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, என் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சம், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், என் கோட்டையும் நீர், என்றும் தஞ்சமே நீர், என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் Yes, நீர், Lord. கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே
தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தேவரின் பதற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தந்திருக்கிறீர். கிருபைக்காக நன்றி. இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறதே. இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறதே. அன்பரின் ரட்சிப்பினால், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். சொல்றீங்களா? அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறதே. தஞ்சம், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், எஸ் லார்ட், என்றும் காப்பி. வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. வான்கள் நீரோடை வாஞ்சித்து என் ஆத்துமா ஆண்டவரே போல் தேவனே. உமக்காக தேடுகிறது அப்பா. உம்மை வாஞ்சித்து உம் சமூகத்தை தேடி வாஞ்சித்து கதறுது ஆண்டவரே. மான்கள் நீரோடை இந்த நாளிலே இந்த வாஞ்சையை என்னில் பெருகச் செய்யுங்க. கேட்போமா? என்னில் பெருகச் செய்யுங்க. உம்மை இன்னும் வாஞ்சிக்க. என் ஆத்துமா உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க. ஹல்லேலூயா. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், என் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் ஓ, நீர், கோட்டையும் நீர் என்றும் என் தஞ்சமே. எழுப்பி நின்று அப்படியே ஆண்டவரை பார்த்து கைகளை உயர்த்தி கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், என் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், என் அடைக்கலம் நீர், என் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். என் தஞ்சமே நீர். ஆசையா சொல்லுவோமா? என் அடைக்கலம் நீர், என் கோட்டைன்னு சொல்லுவோமா? கோட்டையும் நீர், என்னை காத்தவர், என்னை காக்கின்றவர், இனிமேலும் என்னை காக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ தஞ்சமே, ஓ என் அடைக்கலமா இருக்கிற தேவன் அப்பா. ஓ ரிபாலா ஷியாந்தராலா மதியாந்தர போலோ சியாந்தர என்றும் காப்பி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பன், நன்றி ஏசா, நன்றி தகப்பன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எப்பொழுதும் வெற்றி ஆண்டவர். தோல்வி எங்களுக்கு இல்லை அப்பா. எல்லா சிறைச்சாலை கதவுகள் எங்கள் துதியினால் இந்த நேரத்தில் இடிந்து உடைந்து போகிறதுக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. சங்கீதம் 18 தாவீது அழகா எழுதுகிறார், என் கண்மலை நீர், என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம். ஹல்லேலூயா. நீர் என் கேடகம், என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறீர் என்று. ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 18 அடிப்படையில் ஒரு அருமையான ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள். அந்த பாடலை நாம் கற்றுக்கொண்டு இந்த நாளிலே நாம் பாடுவோம். என் கண்மலையானவர்,
துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சொல்லுமா, என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் அறிக்கை செய்யலாம். இன்னைக்கு துதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே உயர்த்தப்படுவீர். நீரன் கண்மலை, நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரன் கண்மலை, நீரன் கண்மலை, என் கோட்டை. அறிக்கை செய்யலாமா? வாய்களை திறந்து விடுதலையாக. என் தேவன். ஓ, நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நீர் என் பலன் ஆண்டவரே. நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்து. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலே அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி எஸ் லார்ட். உம் கரம் பிடித்து தூக்கி. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆசையா சொல்றீங்களா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, எழுப்பி நின்று என் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என் என் கண்மலை, நான் நம்பும் துருகம், என் கேடகம், அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நின் கண்மலை,
என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். சொல்லுவோமா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நீரென் கண்மலை, நீரென் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, நீரென் கண்மலை. என் கோட்டை, அறிக்கை செய்யுங்க. என் நீர் கண்மலையா இருக்கிறீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு ஆண்டவரே, நான் நம்பும் துருகமாக, என் கேடகமாக, உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நான் எதற்கும் அஞ்சேன். நீரின் கண்மலை. அறிக்கை செய்யலாம். வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம் இந்த நாளிலே. என் ரட்சகர், நன்றி ஆண்டவரே. துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலன், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் நீர் என் பலனாயிருக்கிறீர். என் சரீரத்துக்கு, என் ஆத்மாவுக்கு நீர் பலனாயிருக்கிறீர். இந்த நாளில் எல்லா பலவீனங்களை அகற்றி அன்பு கூறுவேன். புதிய பலத்தினாலே என் பலனாகிய கர்த்தாவே, என்னை இடை கட்டி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அன்பு புதிய பலன், ஒரு புதிய பலன், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. இந்த பலன், எங்களுடைய கண்மலையாக நீங்க இருக்கிறீங்க. தீங்கு எங்களை அணுகாதபடி எங்களுக்கு சுற்றிலும், எங்களை சுற்றிலும் ஒரு கோட்டையாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லா ஆபத்து, விபத்து, தீங்குக்கு எங்களை ரட்சிக்கிற ஒரு ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறீரப்பா. நன்றி இயேசுவே. எங்கள் நம்பிக்கை உம்மேல் மட்டும் இருக்கிறது அப்பா. நன்றி அப்பா. அருமையான ஒரு பாடலை பாடினோம். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ, என் கர்த்தரோ ஆதரவாய் இரக்கமாய் என்னோடு இருந்தார். ஹல்லேலூயா. உயரத்தில் இருந்து அவர் கரம் நீட்டி நம் கரம் பிடித்து நம்மை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. என்னிலும் அதிக பலவான்கள், என்னிலும் அதிக பலத்தோடு காணப்பட்ட என் பகைஞர்கள் என்னை நெருக்கும் பொழுது, உங்களை நெருக்கும் பொழுது ஆண்டவர் நம் சத்தத்தை கேட்டு நம்மை விடுவித்தார். ஹல்லேலூயா. குடும்பமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அந்த நாட்களிலே சில நபர்கள், இந்த ரட்சிப்பை பிடிக்காத நபர்கள், இயேசுவை பிடிக்காத நபர்கள், சத்தியத்தை பிடிக்காத, வேதத்தை பிடிக்காத நபர்கள் எங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தார்கள், செய்வினை செய்தார்கள், பில்லிச்சூனியங்களை செய்தார்கள். நாங்கள் குடும்பமாக அழிந்து நாசமா போயிருந்தோம். அதன் மூலியமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படணும், இயேசுலாம் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணணும்னு பல காரியங்களை செய்தார்கள், சபதமிட்டு செய்தார்கள். நாங்கள் கர்த்தருக்குள் இருந்ததால் ஆண்டவர் இந்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது நமக்கு தெரியாமல் அறியாமல் எதுவும் நடக்காது. யார் எப்படி என்ன நோக்கத்தோடு நம்ம கூட பேசுறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக காண்பிப்பார். எங்களுக்கும் காண்பித்தார். எதற்கு காண்பித்தார்? அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக. அவங்க மேல கோவப்படுறதுக்கோ, கசப்பா இருக்கிறதுக்கோ, மூஞ்சை திருப்பிக்கிட்டு போறதுக்கோ இல்லை. அவங்கள நேசிக்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண, எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபித்தோம்.
ஆண்டவரே அவங்களையும் தொடுங்க, எங்களை தொட்டீங்க, ரட்சித்தீங்க, அவங்களையும் தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், யுத்தம் என்னோடது, நீ சும்மா இரு. ஹல்லேலூயா. இந்த நாட்டிலே நாம் யுத்தம் பண்ணுவதை விட்டு விடுவோம். நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வியை கேட்டுடலாம். இவன் செய்கிறான், அவன் செய்கிறான், நம்மளும் போய் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் வேண்டும். நமக்காக நம் ஆண்டவர் இருக்கிறார். அவர் யுத்தத்தை செய்கிறவர். நாங்கள் அவர்களை நேசித்தோம், எந்த பகையை காமிமா அவர்களை மன்னித்தோம், அவர்கள் எங்களுக்கு விரோதமாக செய்த காரியங்களை மன்னித்தோம். ஆண்டவர் அநேக தருணங்களை அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் பாருங்க, எல்லாருக்கும் அவங்களும் அவர் பிள்ளை தானே, அவர் படைப்பின் சிருஷ்டி தானே. அவர் எவ்வளோ இரக்கமுள்ள தேவன். அந்த ஆத்மாவும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த பாவமான செயலை செய்து விட்டு ஆண்டவருடைய அன்பு அப்படிதான். அநேக தருணங்கள் அவர்கள் இந்த பழிக்காம போகுதுன்னு தெரிஞ்சுட்டு திருப்பியும் விடுற மாதிரி இல்லை. நானா அந்த இயேசுவான்னு ஒரு கை பார்த்து விடுற மாதிரி இல்லை. they kept on doing, பண்ணிட்டே இருந்தாங்க. வசனம் சொல்லுகிறது பிரசங்கி 10:8, படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். அவர்கள் ஒருவேளை மனம் திரும்பி இருந்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு. ஆனால் மனம் திரும்பவில்லை. இன்றைக்கு அவர்கள் இந்த உலகத்திலே இல்லை. நாங்கள் இல்லாம இருக்கணும் போகணும்னு பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த நாளிலே சோர்வோடு, சோம்பலோடு, ஒரு பயத்தோடு இந்த நாள் நீங்க காணப்பட்டா, நான் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்கு பட்சத்தில், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று கர்த்தர் இந்த நாளிலே கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் ரோமன் 8:31 காணப்படுகிறது. அதற்கு முன்பாக ஒரு அருமையாக கேள்வியை கேட்டுவிட்டு தான் அந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? எவைகளை குறித்து? அதுக்கு முந்தின வசனத்துல நாம் வாசிக்கிறோம், எவர்களை முன் குறித்தாரோ. ஆமென். நம்மளை முன் குறித்திருக்காருங்க, உங்களை முன் குறித்திருக்காருங்க. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக முன் குறித்துட்டார். யார் என்ன செய்தாலும் ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. எவர்களை முன் குறித்திருக்கிறார்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் மகிமைக்கென்று அவர் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் நாமம் மகிமைக்காக, நம்மளுடைய பேருக்காக, புகழுக்காக அல்ல, அவர் நாமம் மகிமைக்கென்று. ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமா செய்தவர்கள் அவர் நாமம் மகிமைப்பட்டதை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்ப்பார்கள். அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார். இந்த பாடலை நாம் சந்தோஷத்தோடு ஒரு விசுவாச அறிக்கையாக பாட போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி கூனி குறுகி ஆண்டவரேன்னு பாட போறது இல்ல. ஆண்டவருடைய சுதந்திரத்தை, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க விசுவாசத்தை, ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்ய, அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என் கூடவே இருக்கிறார், என்னை சுற்றிலும் இருக்கிறார், எனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடுவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி. அவரை ஏற்றி பாடுவோம். கரங்களை தட்டி யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி, எங்கள் கொடின்னு சொல்லும் போது கைகளை உயர்த்தி, எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடி, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. இன்றைக்கு கலங்கி நிற்க காரணங்கள் இல்லை, தேவையே இல்லை. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா.
அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. தைரியத்தோடு கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, என்னோடு இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்கிறார். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, போதும் அப்பா. நாதன் இயேசு அனுப்புகிறார். நீர் எங்களோடு வருகிறீர் ஆண்டவரே. பட்டயமோ புயமோ எதுவும் தேவையில்லை. தேவ ஆவி நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா ஜீவதேவ சேனை. நாம் எல்லோரும் ஜீவதேவ சேனை. ஜீவதேவ சேனை அல்லவா, ரஷிதரபலோசியா கரபா. அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவா, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆவியில் நிறைந்த ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆமென். ஆர்ப்பரத்தில் அங்கமதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோம். ஆவியில் ஜெபிக்க, ஆவியில் நிறைந்த ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து இந்த நாளில் களம் ஆண்டவரே செல்வோமே. ஆவியிலே ஜெபிக்க, ஆர்ப்பரித்து ஆவியிலே அப்பா எங்கள் யுத்தங்களை வெல்வதற்கு மாம்சத்தினால் அல்ல, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. ஆவியானவர்னாலே. கொடிகளேந்தும் படைகள் அல்லவா, அல்லேலூயா கொடிகளேந்தும் படைகள் அல்லவா. கொடிகளேந்தும் ஜெய படைகள். கொடிகளை ஏந்தும் படைகள் நாம். அல்லேலூயா இயேசுவின் கொடிகளேந்தும் ஜெய கொடியை படைகள். ஏந்தும் படைகள் நாம். அல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடி. அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா வெற்றி எங்கள் எனக்கு. கொடி வெற்றி கொடி, வெற்றி எனக்கு. எங்கள் கொடி. எங்கள் கொடி வெற்றி தோல்வி இல்லை. தோற்று போன நாட்கள் முடிந்து போனது. எங்கள் கொடி இந்த நாளிலிருந்து வெற்றி. அல்லேலூயா தேவநாமம் வாழ்கவே, அல்லேலூயா இயேசு ராஜா வருகவே. Yes, Jesus. அல்லேலூயா ஆவி புகழ் ஓங்கவே, அல்லேலூயா தேவ படை வெல்கவே. கரங்களை, இரண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா தேவநாமம் வாழ்கவே, நாமம் வாழ்க ராஜா. அல்லேலூயா இயேசு ராஜா வருகவே. அல்லேலூயா ஆவி புகழ் ஓங்கவே, அல்லேலூயா தேவ படை வெல்கவே. வாழ்க 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 வாழ்கவே, அல்லேலூயா வாழ்க 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 வாழ்கவே. வாழ்த்துவோமா? வாழ்க 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 இயேசுவை வாழ்த்துவோமா? நம் நேசரை வாழ்த்துவோமா? யுத்த வீரரை வாழ்த்துவோமா? வாழ்க 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 மனதார இருதயத்தோடு வாழ்க வாழ்கவே. வாழ்க 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 வாழ்கவே. அல்லேலூயா வாழ்க 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 வாழ்கவே. கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. போற்றுவோம் அவரை. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரர், ஜீவதேவ சேனை. ஜீவதேவ சேனை அல்லவா.
அல்லேலூயா ஜீவதேவ சேனையல்லவா ஆமென் ஜீவதேவ சேனை அல்லவா அல்லேலூயா ஜீவதேவ சேனையல்லவா யெகோவா யெகோவா நிசி யெகோவா நிசி ஆமென் யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே எங்கள் கொடி வெற்றி கொடியே அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே எங்கள் கொடி வெற்றி கொடியே எங்கள் கொடி வெற்றி கொடியே இந்த நாளில் எங்கள் கொடி வெற்றி கொடியே அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே கரங்களை தட்டி நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஜெயத்திற்காக நன்றி. எங்களுக்கு முன்பாக சென்று கோணரானவர்களை சபைப்படுத்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீ யுத்தம் செய்வதற்காக நன்றி தகப்பனே. உம் நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது போல தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அனைத்தையும் நமக்கு அருள போகிறார். குமாரனே நமக்காக தந்து விட்டார். உங்கள் யுத்தங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் அதெல்லாம் ஏமாத்திரம் அவருக்கு. அல்லேலூயா. உற்சாகம் அடைவோம். சோர்வை தூக்கி போட்டு ஜெயத்தோடு ஒரு புன்னகையோடு